அன்னாசியாத் கர்க்கா கடுமையாக பாவிகளின் இந்த உயிர்கள். இந்த இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல ம்ஹ்ம். ஒரு கிதாப்ல படிச்சேன். சரிங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, ம். மனிதனுடைய உடம்புல ம்ஹ்ம். எவ்வளவு நரம்புன்னு இருக்கும்? தோராயமா சொல்லுங்களேன். எவ்வளோட இது லட்சக்கணக்கான நரம்புங்கிறாங்க அப்படிங்களா? மில்லியன், ட்ரில்லியன்றாங்க. ஆ. ம்ஹ்ம். அப்போ ம். அட் டைம்ல ம். மில்லியன், ட்ரில்லியன் நரம்புகள போட்டு கத்திரியில வெட்டினா இன்னாலில்லாஹி. ம். ம். எவ்வளவு வலி வரும்? ம். ம். அதை விட அதிகமா இருக்கும். ஏன்னா, சடனா அந்த எல்லா நரம்பையும் ஒரே ம். ம். செகண்ட்ல அ ம்ஹ்ம். அந்த மலக்குமார்கள் கட் பண்ணுவாங்க. ம். 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 அதுதான் "வன்னாசிஆத் கர்கா." ம். 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 அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். ம். கரகராங்கிறாங்களா? அது கர்கால வந்துங்களோ? கரகராங்கிறது. கர்கரா அப்படின்றது கர்கா தான் அதுவும் கிட்டத்தட்ட. ஏன்னா, அந்த அந்த கரகரான்றதே அந்த தொண்டையில வந்து ஹ்ன்னு கத்துறது தான் கரகரா. ஆமா. கர்கா தான். கடுமையா இந்த வேதனை கடுமையில உயிர் வெளில போகும். ம். 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 அல்லாஹ். ம். ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா, தூக்கத்திலேயே இறந்து போயிடுறாங்க. என்ன சில பேரு இது ஆஹா. வந்துங்க, ஆ. இது வந்து அல்லாஹ்வுடைய குடுப்பன. ம். ம். அதானே ம். ம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, மௌத்துக்கு சக்கராத் இருக்கு. ஆனா அல்லாஹ்கிட்ட நீங்க பாதுகாவல் தேடுங்க, சக்கராத்த விட்டுட்டு. சில பேர் ம். டக்குன்னு போயிடுது உயிரு. ஆமா, படுத்த மாரியே இருக்கிறாங்க, போயிடுறாங்க. ஆமா. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே வந்து நல்ல கடுமையான தலைவலி, கையில அ ஆமா, ஆமா. தண்ணீல வந்து கைய விட்டு அதாவது என்ன ம், சொல்றாங்கன்னானே, ம், நான் ஒரு கிதாப்ல படிச்சேன். ம், அந்த மௌத்துடைய சக்கராத் இருக்கே, ம்ஹ்ம், அது வந்து ஒரு வகையில அது ஒரு நல்லதுதான். ஏன்னா அந்த ம். சக்கராத்து நேரத்துல நெறைய பேருக்கு பாவம் மன்னிக்கப்படுமாம். அந்த ஆ, சக்கராத்துடைய வேதனை குடுத்து அல்லாஹ் ம்ஹ்ம், நம்மள கழுவுவானாங்க. ம், ம், இன்னொன்னு ம், பொதுவாவே ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு. நபிமார்களுடைய சுன்னத்து என்னன்னாக்கா, ம். திடீர் மரணத்தை விட்டு பாதுகாக்கணும்ன்றாங்க. ஏன்னா ஆ, நபிமார்கள பொறுத்தவரைக்கும் ம். நோய்வாய்ப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் மௌத்தாவாங்க. ஆஹா. சோ ம், அந்த ம், நோயில, அந்த காய்ச்சல்ல, அந்த ம், ஒரு மாதிரியான ஒரு அது எதுவானா கூட இருக்கட்டும். ம், ஒரு ம், டைபாய்டு ஆகட்டும், இல்ல கேன்சர் ஆகட்டும், ஏதோ ஒண்ணு. ம், ம், அதனால அவர் அப்படியே என்ன ஆவுறாரான, ம், கழுகப்படுறார். ம். அதேபோல வீட்ல இருக்கிறவங்களும் வந்து, அவர் மௌத்தாயிட போறாரு அப்படின்ட்டு அடுத்து தர்தீப பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஆ, ம், வாப்பாவுடைய பேங்க் அக்கவுண்ட்லேருந்து, அதுலேருந்து, இதுலேருந்து என்னென்ன பண்ணணுமோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ம், ம், சடனா ஒருத்தர் மூத்தாயிட்டாருனாக்கா, அவங்களுக்கு ம், என்ன யார்கிட்ட பணம் குடுத்துக்கிறா? யார்கிட்ட வாங்கியிருக்காரு? என்ன ஏது யாருக்குமே தெரியாது. ம், 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 அதனால ம், நபிமாவுடைய ஒரு சுன்னத் என்னன்னா, ம். நோய்வாய்ப்பட்டு மவுத்தாவுறதும் நபிமாவுடைய ஒரு சுன்னத் தான். சாதாரண நோய் கேன்சர் லெவலுக்கு போகக்கூடாது. என்ன? அது இல்ல. என்ன? சொல்றேன் நானு. சொல்றேன். அதெல்லாம் பாதுகாக்கணும். நல்லா காப்பாத்தணும். அல்லாஹ் ம். இன்னைக்கு ஆமா, என்னன்னா ஆமா, டைபாய்டே இன்னைக்கு கேன்சர் மாரி தான் இருக்குது. என்ன ஆமா. சொல்றீங்க? ம். அல்லாஹ் காப்பாத்த. அதுவும் அந்த ஜாயின்டிஸ்ட்லாம் இருக்குல்ல, அது பேர் என்ன? மஞ்சை காமாலை. அதெல்லாம் ரொம்ப ம்ஹ்ம். கஷ்டங்க. ரொம்ப அ கஷ்டம். இந்த அது இந்த வந்து ஆமா. இந்த மன்னர் ஃபஹத் காலத்துல பார்த்தீங்கன்னா, பாவிகளின் உயிரை பலமாக பறிப்பவர்ன்னு தான் போட்டிருக்காங்க. பாவிகளின் ஆமா. உயிர்கள் அவங்க அவங்களுடைய தப்சீரு என்ன ஆ. தர்ஜுமா. ஸோ ஆமாமா. பாவிகளுக்கு தான் அந்த மாரி கடுமையா பறிப்பாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஏகோபித்த கருத்தும் இருக்கிறாப் எல்லாமே 3 தப்சீர்லயும் தர்ஜுமாலயும் பாருங்களேன். பாவிகள், பாவிகள், பாவிகள் உயிரே. பாவிகள் தான், பாவிகள் தான். பாவிகள. ஸோ நம்ம எல்லாம் வந்து பாவிகள் லிஸ்ட்லேருந்து எல்லாம் எடுக்காம போட்டு ஆமீன், ஆமீன். பாத்துக்கணும். பாவிகள்லருந்து அல்லாஹ் நம்மளலாம் காப்பாத்தணும்னு. காப்பாத்தணும். ஆமா. அடுத்த ஆயத்திலே பாருங்க, அல்லாஹ் அப்படியே நல்லவங்களுக்கு ஆமா. ஒரு குட் நியூஸ சொல்றான். வன்னாசியாத்தி கர்கா. ஆ, ஆ. ஓ! "வன்னாஷிதாத்தி நஷ்தா." வன்னாஷிதாத்தி நஷ்டா. ஆமா. ம். எங்க போயிடுச்சு அது? வன்னாஷிதாத்தி நஷ்டா. நல்லோர் 3லயுமே நல்லோர்களின் உயிரை, ஆத்மாவை லேசா கழற்றுபவர்கள். நல்லவருடைய ஆத்மாவ ரொம்ப ம். லேசா எளிதாக எடுத்துருவாங்க. வெளிக்கொணரும் இந்த லேசா எடுத்துருவாங்க. ஆமா. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சில முகத்த பார்த்தீங்கன்னா, சிரிச்ச முகத்தோடயே கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லீங்களா? ஆமா, ஆமாண்ணே, ஆமாண்ணே. அ ஸோ ஒரு அமைதியா, ஒரு சந்தோஷமா இருந்து போறவங்களும் இருக்கிறாங்க. ம். ஆமா, ஆமா, ஆமா. எவ்வளோ பேருங்கண்ணே. அல்லாஹ் அந்த அப்படியே லிஸ்ட்ல சிரிச்சுக்கிட்டே ஆமீன், ஆமீன், அந்த ஆமீன். லிஸ்ட்ல நம்மளும் ஆக்கணும். அப்புறம் வந்து சாபிஹாத்தி சப்ஹா. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன மேல போறாங்க. அ இந்த ஆமா, அந்த ஆமா. அந்த ரூஹ எடுத்துக்கிட்டு வேகமா நீந்தி போறாங்க இல்லீங்களா? அ
நீந்திச் செல்றாங்க. நீந்திச் செல்றாங்கன்னா, சாப சபான்னா நீந்துறது இல்லையா? நீந்துறது. ஆமாண்ணே. அதாவது இவங்க என்னன்னாக்கா, ம். "வஸ்ஸாபிஹாத்தி சப்ஹானக்கா" ம். அ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் வேகமாக நீந்திச் செல்வார்கள். ம். அப்டின்னா என்ன அர்த்தம்? கருத்து அர்த்தம்? இந்த ம். உயிர எடுத்துக்கிட்டு மேல் நோக்கி வேகமா போவாங்க. ஏன்னா அல்லாஹ் எடுத்துட்டு வர ம். சொன்னான். ம். சோ ம். எடுத்துக்கிட்டு இவங்க நீந்தி என்ன பண்ணுவாங்கண்ணே? மேல் ம். நோக்கி போவாங்க. அது நீந்துறதுன்னா இப்போ ஃப்ளைட் போகுதுன்னா மேல மேகம் இருக்கு இல்லைங்களா? என்ன? ஆ. மேகத்துல போம்போது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போவும். என்ன? ஓ! அப்டியா? அத நம்ம நீச்சல் குளத்துல எப்படி ஸ்விம் பண்ணிட்டு போறோம் இல்லைங்களா? என்ன? அந்த மாரி போவோம். மேகத்துக்கு மேல போனா தான் நல்லா பறக்கும். என்ன? ஆஹா! மேல் அதுக்கு மே இல்ல கொஞ்சம் கஷ்டப்படும். மேல ஏறும்போதும் சரிங்க, இறங்கும்போதும் சரிங்க. என்ன? ஸோ ஒரு ஆட்டமா ஆடும், ஜெர்க் இருக்கும். என்ன? சின்ன பிள்ளைங்கலாம் உள்ள அழுவும். என்ன? ஐய்யய்யோ! ஒரு அந்த என்ன சில மேகங்கள் வந்து அடர்த்தியான மேகத்துக்குள்ள போவும் சம்டைம்ஸு. ஓ! என்ன? ஓ! ஓ! அந்த மேகத்துல போம்போது ஆடும் ஃப்ளைட்டு. என்ன? ஓ! 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 ஒரு 10 அடி கீழ போயிட்டு கூட மேல வரும் சம்டைம்ஸ் ஃப்ளைட்டு. அல்லாஹ்வே! ஆமா. ஏர் இண்டியாலாம் காலியா கத? ஏர் இண்டியா இல்ல. அந்த எல்லா எல்லா ஃப்ளைட்டுமே. எல்லாம் ரொம்ப பெரிய ஃப்ளைட்டா இருந்தா ஒண்ணும் தெரியாது அந்த அளவுக்கு. என்ன? ஆஹ. பட் இந்த மாரி டர்புலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வானவெளினால அதெல்லாம் ஒண்ணும் டேஞ்சர் ஒண்ணும் கிடையாது. ஆனா சில பேருக்கு சில நேரத்தில இப்ப தாய்லாந்துல ஒண்ணு நடந்துச்சு. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு என்ன ஆ. அந்த மாரி மேகமூட்டம் ரொம்ப அடர்த்தியா கார் கார் இருள்ன்னு சொல்லுவாங்க. கார் கார் மேகம்னு சொல்லுவாங்க இல்லையா? கார்மேகம், அது கார்மேகம். உள்ளக போச்சுன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆ. ரொம்ப ஆடும். ஒரு நல்லா கீழ இறங்கிட்டு ஏறும். என்ன ஓ! மேல கட்டியிருக்கிற ஆக்ஸிஜன்லாம் கூட கீழ விழுந்துரும். சில ஆக்ஸிஜன் வந்து மாட்டிக்குவாங்க. சில பேர் போய் மோதிலாம் கூட நெறைய பேருக்கு 1, 2 பேர் இறந்து கூட போனாங்க. இந்த இதுல ஆமா தாய்லாந்துல இடையில கூட அடிபட்டுச்சு அப்டின்னாங்கண்ணே. சிங்கப்பூர் ஃப்ளைட்டுக்குள்ள இடிச்சு அடிபட்டு. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் நடந்துச்சு தாய்லாந்துல. ஒருத்தவங்க 2 பேரு ஆஸ்பத்திரியில உடனே எல்லாத்தையும் ஆஸ்பத்திரியில போய் சேர்த்து என்ன ஸோ இத ஏன் சொல்றேன்னா, அந்த மேல வானத்துக்கு போம்போது நீந்தணும். நான் ஈஸியா உள்ள போயிற முடியாதுன்னு நெனைக்கிறேன். அதான் நீந்தி போறாங்க. அப்படி ஒரு அர்த்தம் இருக்குமோ? என்ன? இருக்கலாம், இருக்கலாண்ணே. இருக்கலாம். அருமையான கருத்து இருக்கலாம். ஆமா. ஏன்னா அது கார்மேகம் தானே அது. ம்ஹ்ம். ஸோ அந்த மேகத்த தாண்டி போறதுக்கு வந்து அவங்க நீந்தி பல சோ அந்த மேகம் வந்து தண்ணீர் சுமந்து இருக்கு. சுமந்திருக்கு. தண்ணி ஆமா. என்பது ஒரு வெயிட்டான ஒரு பொருளு. ஆமா. சோ அந்த ம்ஹ்ம். ஒரு கனமான ஒரு பொருளை கடந்து போம்போது, கண்டிப்பாக ஒரு சிரமம் ஏற்படலாம் அந்த ஆ ஃப்ளைட்டுகளுக்கு. பாருங்க. ஆமா. தண்ணீல மேல வந்து நீந்துறாங்க. அந்த அதெல்லாம் பிக்சரா காமிக்கிறான். என்ன ம். மேல தண்ணி, அந்த பனிக்கட்டிகள் எல்லாம் நீந்தி தான் உள்ள மேல போறப்போ மலாய்க்கத்துமார்கள் ம். வராங்க அப்படின்னு. ம். அப்பா! என்ன மாரி விஷயம் பாருங்க. ஆமா. அல்லாஹ் ம். அக்பர். ம். ஸோ நீச்சல்ங்கிறது வந்து இப்போ ஒரு புதிய அர்த்தம் நமக்கு தெரிய போகுது. தண்ணீல நீந்தி போறாங்க மேல அங்க அப்படின்னு. மாஷா அல்லாஹ். ஓகே. ஃபஸ்ஸாபிகாத்தி சபகா. என்ன ஆ. அ போட்டி போட்டுக்கிட்டு போறாங்களாமா? ஆ சில பேர் வந்து போட்டி போட்டுக்கிட்டு போவாங்க. ஆமா, நல் ஆமா. நல்ல ஆத்மாக்கள வந்து போட்டி போட்டுக்கிட்டு போவாங்கன்னு நெனைக்கிறேன். என்ன ஃபஸ் ஆமா, ஆமா. ஃபா சேர்த்து அல்ல ஃபா போடுறான் பாருங்க அதுல. ஆமா. வஸ்ஸாபிஹாத்தி சபகா, ஃபஸ்ஸாபிகாத்தி சபகா. என்ன ஆ. அந்த நீந்தி போறவங்கள்ல வந்து சில பேர் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டா ம். லேசான ஒரு நான் நெனைக்கிறேன் அந்த அந்த ரூஹ் வந்து லேசா இருக்கும்னு நெனைக்கிறேன். வெயிட் இல்லாம. அ இருக்கலாம், இருக்கலாம். அதனால வந்து வெயிட் அவங்க இல்லாம இருக்கலாம். அத எடுத்துட்டு அவங்க வேகமா போறாங்க. ம். தத் ஃபல் முதப்பிராத்தி அம்ரா. ஆ என்ன பல்வேறு காரியங்களை நிர்வகிப்பவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக. ஆமா, அதாவது அல்லாஹ் யார் யாருக்கு என்னென்ன கட்டளை குடுத்திருக்கான். ஒருத்தர் மழை பெய்ய வைக்கிறது, ஆமா, குழந்தைய பிறக்கும்போதே அந்த குழந்தைய பத்திரமா வெளியில கொண்டு வரவரு, ஆமா, அல்லது ஒரு தாயினுடைய வயித்துல குழந்தைய உருவாக்க வைக்கிறவரு, ஆமா, செடிய முளைக்க வைக்கிறவரு, ஆமா. செடியில இருந்து பழத்த வெளியாக்குறவரு, இந்த ம். மாரி ம்ஹ்ம். முதப்பிராத். ஆமா. தத்பீர்னா தத்பீர்னா ரொம்ப ரொம்ப தரோவா திட்டம் போட்டு செயல்படுத்துறது. ஆ ஆமா. கரெக்ட்டா கரெக்ட்டா திட்டம் போட்டு அத வந்து ஆர்கனைஸ் பண்ணி என்ன, இப்போ உதாரணத்துக்கு இப்போ செடி, கொடிலாம் வளரணும்னா, இந்த போலன்னு ஒண்ணு வேணுங்கிறாங்க. காத்தடிச்சா தான் வந்து அந்த ஒரு செடியிலேருந்து இன்னும் அந்த செடிக்கு அந்த போலன் போயி, அ ஆ. பழங்களா பழங்களா மாறுது. அதெல்லாம் வந்து காத்துனால தான் போய் சேருது அப்படிங்கிறாங்க. என்ன, சுப்ஹானல்லாஹ். அப்புறம் மழை.
ஆஹ் வெயில் இருக்கு, மழை இருக்கு, காத்து ஆமா. இருக்கு. ம். திட்டம். கைதுன் அது வேற மீனிங். கித்னா. அது வந்து ஆமா, ஆமா, சீக்ரெட்டா பிளான் ஆமா, பண்றது. அது அதெல்லாம் சொல்ல ஆமா, அப்படி சொல்ல. அது சொல்ல. ஆ, நான் ஆமா, ஆமா. அந்த பிளான சொல்லல. இன்னொரு பிளான் வந்து பலமாயிரம் பிளான் அல்லாஹ் குரான்ல சொல்றாங்க. என்ன? ஆ மக்கர்ன்னு ஒண்ணு இருக்கு. மக்ருல்லாஹி மக்ருன். அதாவது ஆமா, திட்டம். சூழ்ச்சி. அது அந்த சூழ்ச்சி திட்டம் கிடையாது இது. என்ன? அது கிடையாது. அது கிடையாது. ஆ அதாவது பழி வாங்குறது. ஒருத்தங்க வந்து நம்ம அநியாயம் பண்ணா திருப்பி அடிக்கிறது. அதுக்கு பேரு மக்கர். இல்லைங்களா? என்ன? ஸோ ஹீலான்னு ஒண்ணு இருக்காமே. அது ஹீலா அப்படின்னாக்கா தந்திரம்லாம் இல்ல தந்திரம். பாலிசி. ரொம்ப ஆம். ஆமா, ஹீலா பண்றது அப்படின்னுவாங்க அரபியில. ஆமா, ஹீலான்னு பாலிசியா ஆமா. ரொம்ப மாதிரியா. ம்ஹ்ம். அது சட்டத்த சட்டத்த முறிக்காம வளைச்சு கொண்டு போறது. ஒருத்தங்களுக்கு அதுக்கு பேர் தான் ஹீலா. தந்திரம் தந்திரம் செய்றது ஒண்ணு. தந்திரம். துபுர் இது வந்து தத்பீர் இது வந்து துபுர்லேருந்து வந்துச்சுங்கிறாங்க. அது ரொம்ப பின்னாடி போய் யோசிச்சு ம். கரெக்ட்டா செய்ற மலாய்க்கத்துமார்கள். என்ன அ அவங்களுக்கு யோசிச்சு அதனுடைய ரொம்ப இதுவா பண்றாங்க. அ. ஆமாங்க, ஆமாங்க. ம்ஹ்ம். ம். ஸோ யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா. ஸோ வந்து மேல எல்லாத்தையும் வந்து சத்தியம் செய்றான் அல்லாஹ் இல்லைங்களா? என்ன ஆமா. ஸோ எல்லாத்தையும் சத்தியம் செஞ்சுட்டு, சூரா கியாமத் நாளைக்கு வந்துட்டான். சூரா கியாமத் நாளைக்கு. சூரா நபால பார்த்தீங்கன்னா, சத்தியம் முதல்ல செய்ய மாட்டான். இல்லைங்களா? கேள்வி கேட்டுட்டு அப்புறம் சத்தியம் செய்வான். என்ன? இது வந்து சத்தியம் செஞ்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் போறான். அ ம். கியாமத்து நாளுக்கு போறான். என்ன அல்லாஹ் போறான். என்ன? ஸோ இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம மக்ரிப் டைம் இன்ஷா அல்லாஹ். இங்க. என்ன? இன்ஷா அல்லாஹ்ண்ணே. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இந்த இந்த சக்கராத்த பத்தி கூட மாஷாஅல்லாஹ் நெறைய விஷயங்கள நம்ம இது பண்ணோம். அ ஆ, ஆஹ. சக்கராத்து சம்பந்தமா இன்னும் கொஞ்சமும் பார்க்கலாம். நம் இன்ஷா அல்லாஹ். மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? இன்னைக்குள்ள மருத்துவர்கள் ஆஹ. சக்கராத்த பத்தி ம், ம். என்ன சொல்றீங்க? ஏன்னா மருத்துவம். என்ன சொல்றாங்க? நானே வந்து என்னுடைய கண் எதிரிலேயே பார்த்தேன். ஒருத்தவரு ஆஹ. என்னுடைய நண்பரு. ம். அவரு எனக்கு ஃபோன் பண்ணி, "எங்க வாப்பா ரொம்ப சக்கராத்துல இருக்கிறாங்க யூசுப். எனக்கு அவங்க வாப்பாக்கு துவா பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு வீடியோ கால்ல போட்டு காட்டுனாரு. ஆஹ. என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தருடைய சக்கராத்த லைவா ம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஓ! அவங்க வாப்பாக்காக வேண்டி நம்ம ம். இங்கேருந்து களிமா சொல்லிட்டு இருந்தேன். களிமா, ஆயத்துல் குர்சி அவதான் ஓதிட்டு இருந்தேன். ஓ! அவரு எப்படின்னாக்கா, அப்படியே ம். எதையும் பார்க்குறாரு. ஓ! பார்த்து அப்படியே ஒரு மாரியா பதட்டுறாரு. ஆஹ. ம். டேய் குத்துவாங்களா யாராவது நம்ம குத்து வந்தாக்கா அப்படியே பயப்படும் தெரியுங்களா? ம், ம், ம். அந்த மாரி. ஆனா அது ம். பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு இதுவா இருந்துச்சு. அல்லாஹ் ஓ! அக்பர். மலாய்க்கத்துமார்கள் பார்க்குறாங்க. ஓகே. ரைட், ரைட். இருக்கலாம். அல்லாஹ் நீ நாட்டம். பார்க்குறாரு, அதுங்க பார்க்குறாரு. ம். திடீர்னு அப்படியே வேத்து விட்டுதான். கொஞ்ச நேரம் அப்படியே வேத்து விட்டுதுதான். ஆஹ. மறுபடியும் முழிச்சுட்டு அப்படியே முழிக்கிறாரு. அந்த ம். பார்வை இருக்கே, ஆஹ. பார்வை அது அது சாதாரண பார்வை இல்ல. ஆ. ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த பார்த்தா அப்படி ஆமா. நீங்க பார்த்தீங்களா? நீங்க நீங்க இருந்தீங்க ஆமா அவர பக்கத்துல. பார்த்தேனே. அவர ஆ. லைவா நானு அவரு ஆஹ. என்னுடைய வீடியோ கால்ல என்னுடைய பழைய நண்பர் அவரு. வீடியோ கால்லயா? அவரு எங்க உள்ளவரு? ம்ஹ்ம். அவரு பெங்களூர்ல ஐடில ஒர்க் பண்றாரு என்னுடைய ஃப்ரெண்டு. ஓ! ஓ! அவங்க சரிங்க. வாப்பா போலீஸ் அவரு. போலீஸா? நாங்கலாம் சின்ன ம். வயசுல அவர இக்பால் பாய் வந்துட்டாருடா, போலீஸ் வந்துட்டாருடா அப்டின்னுவோம். ஆ, ஆ. ஆர்பிஎஃப். அவரு ம். தான் வந்து வஃபாத் ஆகும்போது இவரு எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த ஆ, மாரி வாப்பா ரொம்ப சக்கராத்துல இருக்கிறாங்க. ஆ. ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்கிறோம். கேன்சர் சரிங்க. அவருக்கு வந்து ஓ! தொண்டையில கேன்சர். ரைட்டுங்க, ரைட்டுங்க. ம்ஹ்ம். ஆ. அதனால ம். வந்து கொஞ்சம் நீங்க இது பண்ணுங்க. ஆ. அவருக்கு களிமா சொல்லுங்க அப்டின்னு சொல்லிட்டு போட்டாரு. சரி ரைட்டுங்க. நம்ம ஃப்ரெண்டு பண்றாருன்னு சொல்லிட்டு, நம்ம தவிர்க்க ம். முடியாதுன்னு சொல்லிட்டு ம். 10 நிமிஷம், 20 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு 2, 3 மணி நேரம் போயிடுச்சு. ம், விட்டு, விட்டு ம், ஃபர்ஸ்ட் ஒரு ம். 1 மணி நேரம். ம், மறுபடியும், ம். மறுபடியும் ஒரு 1 மணி நேரம். இப்படியே ஒரு 3, 3 1/2 மணி நேரம். ஆ. அதான் நம்ம கேட்கிறோம். துவாக்கள் வந்து ராஹத்தன் இந்தல் மௌத், மஃபிரத்தன் பஅதல் மௌத் இல்லைங்களா? ஆ அசர் நேரத்தில ஓதுவாங்க இல்லையா? பள்ளியில. அல்லாஹ்வ ஹப்பின் அலைனா சக்கராத்தில் மௌத். ஆ. அது வர்ஹம் அலைனா இந்தல் மௌத். ஆமா, வமக்ஃபிரத்தன் பஅதல் மௌத். ஆமா. அது நல்ல துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம. என்ன? அல்லாஹ் வந்து நம்ம மரணத்த வந்து ரொம்ப லேசா ஆக்கணும். என்ன? அதுக்கு துவா செய்வோம். ரொம்ப அததான் வந்து ம், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ம், "எவ்வளோ பேர நீ அடக்குற, ம். எவ்வளோ பேர நீ எடுத்துன்னு போயிட்டு கபர்ஸ்தான்ல அடக்கிட்டு வர. ஆமா. நீ திருந்த மாட்டேன்றியேப்பா."
அல்ல, அல்ல. அதான் சைத்தானுடைய அல்லாதான் லேசாக்கி வைக்கணும்னு. வைக்கணும். நம்ம வந்து அதான் நமக்கு நாமே என்ன கேட்டுக்கணும். மத்தவங்கள கேட்கறதுக்கு முன்னாடி என்ன, நம்ம முதல்ல அதான் நம்மளதான் இப்ப நம்மளதான் அவங்க கேட்கறது நம்மளதான். நம்ம 2 போய் பேரும் பேசிட்டு அடக்கிட்டு வரியப்பா, ஆமா. எத்தனோ ஜனாசாக்கு போகிற, ம்ஹ்ம். எத்தனோ ஜனாசாவை எடுத்து போய் மண்ணுல வைக்கிற, ம். நீ நினைக்கிறியா ஒரு நாள் நானும் உள்ள போக போறேன். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற தப்சீரே சொல்லுவாங்கல்ல, ஊசிக்கும் நஃப்சி ன்னு சொல்லுவாங்கல்ல இது இந்த அவ்வளவு தப்புவல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு. அல்ல, அல்ல. அல்லாஹ்க்கு வந்து நமக்கு அந்த ஞானத்த குடுக்கணும். ஒரு தக்வா குடுக்கணும். என்ன ஒரு அது சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ் வந்து ஞானம் கொடுக்கப்பட்டோர் எல்லா ஹைரும் கொடுக்கப்பட்டு விட்டான்னு குர்ஆன்ல ஒரு ஆயத்து வரும். என்ன وَمَن يُؤْتَ الْحِكْمَةَ فَقَدْ أُوتِيَ خَيْرًا வேறு. كَثِيرًا. அந்த எவருக்கு அல்லாஹ் தஆலா ஞானத்தை கொடுப்பானோ அவர் ஆமா. எல்லா விதமான நலவுகளையும் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட அதுதான் அதுக்கு தான் நம்ம துவா செய்யணும். ஞானம் எது நல்ல செயலு, எது கெட்ட செயல் நம்ம புரிஞ்சு செய்யணும். நல்ல முடிவுகள் எடுக்க நமக்கு அந்த ஞானத்த அல்லாஹ் குடுக்க, ஆமீன். இந்த குர்ஆன் மூலமா நமக்கு துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். ஆமா. ஆமீன். துஆ இத செய்யுங்க. இத யாரா கேட்கறதுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கும் இந்த பாக்கியத்த குடுக்கணும் அல்லாஹ். என்ன? ஆமீன். ஆமீன். ஆமா. இன்ஷா அல்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லதுண்ணே. வச்சுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆ. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.